ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு படங்களுக்கான போட்டி தான் போயிட்டு இருக்கு. இந்த ரெண்டு படங்களுக்கான போட்டியா தான் நீங்க பாக்குறீங்களா சார்? ரெண்டு நடிகர்களுக்குள்ள போட்டி படமா பார்க்க முடியாது. ரஜினி படம் வரும், கமல் படம் வரும், விஜய் படம் வரும், அஜித் படம் வரும், யார் படம் தளபதி படம் ஓடுதா, தல படம் ஓடுதாங்கிறத தாண்டி அந்த சண்டை தாண்டி இப்ப ரெண்டு அரசியல் சண்டையாக மாறிடுச்சு. வியூஸ் ஏற்றி காட்டுறதுனால அவர் அரசியலை முடைக்கிற முடியும், ஒரு படம் ஓடிட்டதுனால அவரை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் இது எந்த மாதிரியான அரசியல்? அண்ணாவுடைய கேரக்டர் காட்டுறாங்க, அண்ணாவுடைய கேரக்டர் காட்டு நடந்த சம்பவத்துக்குலாம் பின்னாடி நீங்க இருக்கீங்களா அப்படிங்க. அந்த நடந்த சம்பவத்துக்கு நான் இல்லை, பண்ண யாரா இருந்தாலும் என் தம்பி தான் அப்படின்னு அண்ணா பேசுவார். அந்த டயலாக் இருக்கு. ஆனா இதை பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. பகவந்த் கேசரி படத்தை பண்ணாலும் கூட இதுல நிறைய விஷயங்கள் அரசியல் ரீதியாக சேர்த்திருக்காங்க. அந்த படத்தில் அரசியல் கிடையாது. பகவந்த் கேசரியை பொறுத்த வரைக்கும் அரசியல் கிடையாது. இதுல முழுக்க முழுக்க அரசியல் பேசுறாரு. அரசியலுக்கு வந்து கொள்ளையடிக்கவா அப்படின்னு சாட்டையை வச்சு அடிக்கிறாரு. நான் தான் எம்ஜிஆர்ன்ற மாதிரி அவர் இது பண்றாரு, பஞ்ச் டயலாக் வச்சிருக்காரு. அப்படிங்கும் போது ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு பாஜகவை டச் பண்ணிருக்காராங்கிறது தெரியல. சிவகார்த்திகேயன் ஆடியோ லான்ச்லயும் பேசி இருந்தாரு, அண்ணன் தம்பி பொங்கல் தான். சோ இந்த படத்துக்கு எப்படி சார் பாக்ஸ் ஆபீஸ்ல எப்படி வரவேற்பெல்லாம் கிடைக்கும்? இல்ல, ரெண்டு படமே அதர் லாங்குவேஜ்ல பெருசா போகாது. ஏன்னா ஒரு இந்திய எதிர்ப்பை மையப்படுத்தி வர்ற படம் கேரளாவிலயோ கர்நாடகாவிலயோ ஆந்திராவிலயோ இந்த படம் உங்களுக்கு பெருசா அந்த வரலாறு தெரியாது, கனெக்ட் ஆகாது பரசாக்கு. இந்த படம் ஆல்ரெடி தெலுங்கு படம் தான். அப்படிங்கும் போது ரெண்டு படமுமே தமிழ்நாட்டுக்குள்ளதான் போட்டி. அண்ணன் தம்பி போட்டி தமிழ்நாட்டுக்குள்ளே நிப்பாட்டிக்குங்க. சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல திரு ஜுபேர் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட பல விஷயங்களை பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு படங்களுக்கான போட்டி தான் போயிட்டு இருக்கு. இந்த ரெண்டு படங்களுக்கான போட்டியா தான் நீங்க பாக்குறீங்களா சார்? ரெண்டு படம் வந்திருக்கு, ரெண்டு படம் தான் போட்டி. ஒரு தீபாவளி பொங்கலுக்கு 4 படம் 5 படம்லாம் ஒரு படத்தில் வந்திருக்கு. இந்த படம் ஒரு 2 படம் தான் வந்திருக்கு. அதனால் ரெண்டு படத்துக்குள்ளே தான் போட்டி. ரெண்டுமே வேறு வேறு அரசியலை பேசக்கூடிய படம். அது திராவிட அண்ணாவை பற்றியும் திராவிட இயக்கங்களை பற்றியும் சொல்லக்கூடிய கதை. இது விஜயினுடைய அரசியலை இங்கே என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது ரெண்டுமே வரும். இது போட்டின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? 4 படம் 5 படம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்துக்கிட்டு இருந்த காலங்களில் இப்போ 2 படமாக சுருங்கி இருக்குங்கன்னு எடுத்துக்கிறணும். ஓகே, ஆரோக்கியமான போட்டியாக பார்க்கலாம், அவ்வளோதான். ஆமாம், எப்பயுமே ஏதாச்சும் ஒரு தலை பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அஜித் அவர்களோட படம் வரும். பட் இந்த தடவை இது விஜய் அவர்களோட படம், சிவகார்த்திகேயன் அவர்களோட படம் அப்படின்றத தாண்டி இதையே வேற மாதிரி இப்போ கொண்டு போயிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் ரெண்டும் அரசியல் பற்றி பேசக்கூடிய படங்கள் தான். ஸோ இருந்தாலும் இங்கே நடக்கக்கூடிய சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், நிறைய சிக்கல்களையுமே சந்திச்சுட்டு இருக்காங்கல்ல. இல்லை, இது ஒரு 2 நடிகர்களுக்குள்ள போட்டி படமாக பார்க்க முடியாது. ரஜினி படம் வரும், கமல் படம் வரும், விஜய் படம் வரும், அஜித் படம் வரும், யார் படம் தளபதி படம் ஓடுதா, தல படம் ஓடுதாங்கிறத தாண்டி அந்த சண்டை தாண்டி இப்போ 2 அரசியல் சண்டையாக மாறிடுச்சு. ஆமாம், இப்போ அரசியல் தளத்திலையும் இந்த 2 படங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க. அரசியல் தளத்துக்குள்ளேயும் இந்த 2 படங்களை பற்றியும் விவாதங்கள் போயிட்டுருக்கு. இப்போ அப்போ ரசிகர்கள் உள்ள போட்டியாக இருந்தது அரசியலுக்குள்ளே இருந்த போட்டியாக மாறி இருக்கு. அதுக்கு விஜய் அரசியலுக்கு வந்தது தான் ஒரு காரணம். அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா மக்கள் தான் தீர்மானிக்கணும் எந்த அரசியலை மக்கள் கையில் எடுக்க போகிறாங்க அப்படின்னு. இப்போ ட்ரெய்லர் வந்துச்சு, பராசக்தி ட்ரெய்லர் வந்துச்சு, ஜனநாயகன் ட்ரெய்லரும் வந்துச்சு. ஜனநாயகன் ட்ரெய்லரை விட பராசக்தி ட்ரெய்லர் அதிகமான பார்க்கப்பட்டிருக்காங்க. அப்படி சோஷியல் மீடியாவிலையும் ஜனநாயகன் ட்ரெய்லரை சிலர் ட்ரோல் பண்ணுறாங்க, சிலர் பேர் விஜய் ரசிகர்கள் கொண்டாடுறாங்கன்னு அப்படியே எடுத்து வச்சுருக்கீங்க, அதே மாதிரி இருக்குது, இதை தான் இவ்வளோ நாளாக ஒட்டிகிட்டு இருந்தீங்களா, இங்கே கேசரியை கண்ட போகிறீங்களா அப்படி இப்படி நிறைய ட்ரோலாகவும் போயிட்டுருக்கு. பராசக்தியை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு மொழி ரீதியான ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படம். அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு ஒரு கூடுதலான கவனம் வந்திருக்கு. 2 படமுமே வேறு வேறு தளத்தில் பெரிய கவனம் பெறக்கூடிய படமாக தான் இருக்குது. இது விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் பொதுவாக அந்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள் அந்த படத்தை எதிர்பார்க்குறாங்க. ரெண்டுமே கவனம் இருக்கக்கூடிய படமாக தான் இருக்குது. ஆமாம், இந்த ட்ரைலர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே விஜய் அவர்களோட கடைசி படம் ஜனநாயகன். அதனால நிறைய பேர் ஜனநாயகன் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. பட் ட்ரைலர்லாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. ஏன்னா 2 நாளில் ஜனநாயகன் வரும் 41 மில்லியன் தான் போயிருக்கு. பட் பராசக்தி படம் ரிலீஸ் ஆகியே எப்படி ட்ரைலர் ரிலீஸ் ஆகி 50 M கிட்ட போயிருக்கு. ஸோ அதுவுமே விஜய் அவர்களை இதுலேயே தோக்கடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ பிளான் பண்ணி பண்ண இல்லை. அது மக்கள் தான் ஒரு வியூஸ் ஏற்றி காட்டுறதுனால அவர் அரசியலை முடைக்கிற முடியும், ஒரு படம் ஓடிட்டதுனால அவரை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் இது எந்த மாதிரியான அரசியல்? இது மக்கள் அரசியல் களம்ங்கிறது அங்கே வேறு. அங்கே நிறையா மக்கள் பிரச்சனைகள் இருக்குது, அகில இந்திய அளவில் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை எப்படி ஒரு அரசியல்வாதி ஃபேஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ அது வியூஸ் ஏற்றிட்டதுனால அந்த படம் ஓடிடுமா, வியூஸ் கம்மியாகிடுச்சுனால அந்த படம் ஓடாமல் போயிடுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மக்கள் தான் தீர்மானிக்க போகிறாங்க அந்த படத்தை பார்த்துட்டு. இந்த விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமான படமாக இருக்கும். ஏன்னா கடைசி படம் அரசியல் பேசியிருக்கிறாரு, பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளே வந்த படமாக இருக்கும். அப்படிங்கும்போது அந்த வியூஸ் ஓடுறத வச்சு படத்தில் சொல்லக்கூடிய படம் ஓடுறத வச்செல்லாம் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுரும், ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டுரும், ஒரு படத்தில் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதெல்லாம்
சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இது வந்து இப்போ யூடியூப்பில் இன்றைக்கி அந்த வியூஸ் அதிகமாக பார்க்கப்பட்டிருக்கு, யூடியூப்பில் வியூஸ் அதிகமாக போயிருக்கு. அப்படிங்கும் போது பராசக்திக்கு பொதுவாக சினிமா ரசிகர்கள் இல்லாத ஆட்கள் கூட இந்த ட்ரெய்லரை பார்த்துருக்காங்க. 1960 காலகட்டங்கள் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்காங்கன்னா, ஒட்டுமொத்தமாக சினிமா ரசிகர்களை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் என்ன நடந்திருக்கு, அந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லலாம். பார்க்குற அந்த க்யூரியாசிட்டி வந்திருக்கும். இப்போ அதில் சொல்கிறாங்க வந்து அண்ணாவுடைய கேரக்டரை காட்டுறாங்க. அண்ணாவுடைய கேரக்டர் காட்டு இந்த நடந்த சம்பவத்துக்குலாம் பின்னாடி நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்க. அந்த நடந்த சம்பவத்துக்கு பின்னாடி நான் இல்லை, பண்ண யாராக இருந்தாலும் என் தம்பி தான் அப்படின்னு அண்ணா பேசுவார். அந்த டயலாக் இருக்குது. அப்புறம் வந்து பொள்ளாச்சி படுகொலை அதாவது தெரியுமான்னு ஒரு டைலாக் வருது. அந்த பொள்ளாச்சி படுகொலையை டீகோட் பண்ணி போடுறாங்க. அது போய் நம்மளும் தேடி பார்க்குறப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு நிகழ்வாக இருக்குது. இப்படி இலங்கையில் நடந்த இந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சனையை நம்ம சொல்கிறோமோ அதை விட கொடுமையான ஒரு படுகொலை அங்கே நடந்திருக்கு. ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. பலர் உயிர் தியாகம் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு மொழிக்காக உலகத்திலேயே ஒரு பெரிய போராட்டம் நடந்து பலர் உயிர் தியாகம் செஞ்சு இன்றைக்கி காப்பாற்றி வச்சுருக்கிறாங்கிற விஷயம்லாம் அந்த படத்தில் அங்கங்கே வர்றப்ப பலருக்கும் அது ஒரு ஆவலாக இருக்குது. அந்த படத்தை பார்ப்போம், என்ன நடந்திருக்குதான் அந்த காலத்தில், என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வரலாற்று தரவாக தான் அந்த படத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அந்த படத்துக்கு கூடுதலான கவனம் ஈடுபட்டிருக்கு. அவ்வளோதான். ஓகே சார். இப்போ எப்போ இருந்தாலும் 2 படங்களுக்கு நடுவில் போட்டின்ற தாண்டி 2 படங்களும் சிக்கின ஒரு இடம் சென்சார் போர்டு தான். ஸோ அங்கே என்ன தான் சார் நடந்துச்சு? இப்போ 2க்குமே எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் சென்சார் கொடுக்கல அப்படிங்கிறது தான் வரக்கூடிய தகவல். ஜனநாயகன் டீம் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு போன பிறகு இது யூஏயில் மாட்டிருக்கு. அதாவது 2 படத்துக்குமே யூஏ தான் கொடுக்குறாங்கன்றாங்க. யூஏ கொடுத்தா உங்களுக்கு தெரியும் 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க போக முடியாது. விஜயனுடைய ரசிகர்கள், ஆடியன்ஸு, தொண்டர்கள் எல்லாமே இந்த 18 வயசுக்குள்ளே இருக்க ஆட்கள் நிறையா இருக்காங்க. அப்படிங்கும்போது யூஏ கொடுத்து அவங்க உள்ளே வர முடியாதுங்கிற ஒரு சிக்கல் இருக்கிறதுனால யூஏ வேண்டாம், யூ கொடுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. அவங்க ஒரு கட் லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து சில காட்சிகளை வந்து நீக்க சொல்லியிருக்காங்க, சில சவுண்ட்ஸை மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கொடுத்தும் கூட இவங்க வந்து சென்சார் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இவங்க தரப்பு குற்றச்சாட்டை வச்சு நேராக அவங்க வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போன பிறகு நாங்கள் 500 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், டேட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், நாங்கள் கொடுத்த எல்லா இதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டோம், ஆனால் சென்சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் சென்சார் உடனே கொடுக்க சொல்லி நீங்கள் ஆர்டர் போடுங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் 2 தரப்பு வாதத்தையும் கேட்குறாங்க. நீதிபதிகள் காலையில் அவசர வழக்காக கேட்குறாங்க. மதியானம் லஞ்சுக்கு பிறகு அந்த வழக்கு எடுத்துக்கிறேன் நீதியரசர் ஆஷா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. மதியானம் அந்த வழக்கு வருது, நீதிமன்றத்துக்கு வருது. 2 தரப்பையும் கேட்குறாங்க, 2 தரப்பு வாதத்தையும் கேட்குறாங்க. 2க்குமே பெரிய அட்வொகேட்ஸை வச்சு தான் மூவ் பண்ணியிருக்கிறாங்க. சென்சார் போர்டு தரப்பில் ஒருத்தர் பாதாடி இருக்கிறாரு. நம்ம இங்கே படத்தின் தரப்புலேருந்து ஒரு பெரிய அட்வொகேட் தான் போயிருக்கிறாங்க. 2 பேர் தரப்பையும் கேட்ட பிறகு நீங்கள் ஏன் சென்சார் கேட்கலன்னு சென்சார் தரப்புலேருந்து சொல்லப்பட்ட விஷயம், இந்த படம் வந்து மத ரீதியாக புண்படுத்தக்கூடிய காட்சிகள் நிறையா இருக்குது, அதனால் நாங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்சார் போர்டு தரப்பில் சொல்லப்பட்ட கோர்ட்டில் சொல்லப்பட்ட விஷயம், நாங்கள் ரிவைசிங் அமைச்சிருக்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க கொடுத்த நாங்கள் எல்லா கட்லிஸ்ட்லையுமே கட் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம், எப்படி நீங்கள் ரிவைசிங் அனுப்புவீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஒன்றும் ரிலீஸே ஆகலை, அப்புறம் எப்படி மத புண்படுத்துகிற மாதிரியான காட்சிகள் இருக்குது, மத துவேஷம் எப்படி இருக்குது? யாரோ ஒருத்தர் தான் போயிட்டு புகார் கொடுத்துருக்காங்க. அதுதான் யாரோ ஒருத்தர் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து ரிவைசிங் அமைச்சிருக்கிறோம், இதில் ஏதாவது சிக்கல் வருமா பாருங்கன்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அந்த வழக்கு திருப்பி வரும். வந்த பிறகு தான் வந்து உண்மையிலேயே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். இதுக்கடையில் அந்த நீதியரசர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் 10ஆம் தேதி தள்ளி வச்சுக்க வேண்டியதானா அப்படின்னு அவங்க ஒப்பீனியனை சொல்கிறாங்க. இப்போ 10ஆம் தேதி வந்தால் இப்போ தை பிறந்தா வழி பிறக்குமே அங்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் தேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில், இந்தியாவில் தான் அந்த பிரச்சனை. உலகளவில் ஜனநாயகன் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சென்சார் முடிஞ்சு டிக்கெட்லாம் ஓப்பன் ஆகி வித்துருச்சது. அமெரிக்காவிலலாம் 8ஆம் தேதியே படம் ரிலீஸ். அப்போ இந்த படத்துக்கு வந்து இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்கு. பராசக்திக்கும் அந்த சிக்கல் வந்துச்சு. அவங்க ஒரு வழிக்காக மேலே போய் அங்கே மோதிக்கு பார்த்து ரிவைசிங் கமிட்டியில் போய் அவங்க கொடுக்காது, யூஏ கொடுத்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்க யூஏ கொடுக்க வேணாம், எனக்கு யூ கொடுக்குங்கிறது தான் பிரச்சனை. அது உடனே கொடுங்கன்னு கேட்குறாங்க. உடனே நம்ம ஆர்டர் போட முடியாது, நீதிபதி சொல்கிறாங்க. நாங்கள் உடனே கொடுக்குறதுக்கு வந்து நம்ம சென்சார் போர்டை வந்து நிர்பந்திக்க முடியாது, அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுக்கணுன்ற மாதிரி இருக்குது. இறுதி தீர்ப்பு வந்த பிறகு தான் என்னன்னு தெரியும். அதில் ஒருவேளை உண்மையாலுமே ஜனவரி 10ஆம் தேதி மாற்றி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா முந்தியெல்லாம் தான் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு சென்சாருக்கு போய் சென்சார் வாங்கின பிறகு அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி அப்புறம் பிரிண்ட்டு போட்டு அந்த பிரிண்ட்டை ஊருக்கு அனுப்பணும். இன்றைக்கி அப்படி கிடையாது. காலையில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பதிலாக நைட்டு கிடச்சா கூட போதும். அடுத்த நாள் காலையில் எல்லாமே இப்போ கியூபில் தான் கொடுக்குறாங்க. ஆன்லைனில் டக்குன்னு அதை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம், ஜாயின் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிடலாம். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. 9ஆம் தேதி கொடுத்துருவாங்க. அவங்க கண்டிஷன்ஸ் கேட்டாங்கன்னா அந்த கண்டிஷன்ஸு நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம், ஏதாவது இப்போ சீன்ஸை ரிமூவ் பண்ணுறதா பண்ணுறோன்னு உடனே எங்களுக்கு கொடுங்கன்ற மாதிரி தான் கேட்பாங்க. 9ஆம் தேதி வந்ததுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஓகே சார். இப்போ இருந்தாலும் பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த படத்தில் மதத்தை புண்பற்றவில்லையோ இந்த மாதிரியும் கொடுக்கல. ஸோ அந்த படத்தை ரீமேக் அப்படின்றப்ப எதுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி? இல்லை, இது பகவந்த் கேசரி படத்தை பண்ணாலும் கூட
இதில் நிறைய விஷயங்கள் அரசியல் ரீதியாக சேர்த்துருக்காங்க. அந்த படத்தில் அரசியல் கிடையாது. பகவந்த் கேசரியை பொறுத்த வரைக்கும் அரசியல் கிடையாது. இதில் முழுக்க முழுக்க அரசியல் பேசுகிறாரு. அரசியலுக்கு வந்தது கொள்ளையடிக்கவா அப்படின்னு சாட்டையை வச்சு அடிக்கிறாரு. இப்போ நான் தான் எம்ஜிஆர்ன்ற மாதிரி அவர் இது பண்ணுறாரு. பஞ்ச் டைலாக் வச்சிருக்கிறாரு. அப்படிங்கும் போது ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு பாஜகவை டச் பண்ணியிருக்கிறாராங்கிறது தெரியல. மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறீங்களா, மதத்தை வச்சு இது பண்ணுறீங்களா, உங்களுக்கு இதே வேலையாங்கிற மாதிரி பாஜகவை எதுவும் அவர் டச் பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு சீன் அங்கே வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு சீன் அங்கே இருக்கு போல. இல்லைனா அவங்களை இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி கட் பண்ண சொன்னது எல்லாமே கட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மதம் அப்படின்றப்போ தான் யாரை தாக்கியிருக்காங்க, எதுக்காக இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து விஜய் ரசிகர்கள் மத்தியில் என்ன ஆயிடுச்சுன்னா, விஜயோட கடைசி படம் அப்படின்னு சொன்னால் ரிலீஸ் பண்ணவே விட மாட்டாங்க. அதுக்கு எதிர்ப்பு பராசக்தி சைட்ல இருந்தும் வந்துட்டு இருக்கோம். 2 படங்களுக்கும் நடுவில் வந்து பராசக்தியுமே மாட்டுச்சுங்கிறது தான் உண்மை. பராசக்தி மாட்டி பராசக்திக்கும் ரிவைசிங் போய் அவங்க யூஏ கொடுத்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஹிந்தி எதிர்ப்பு அந்த மாதிரி அது மெயினாக அவங்க கை வைக்க வேண்டிய படம் அந்த படம் தான். அதில் ஓப்பன் டைலாக்கே இருக்குது. அவங்க கேட்குறாங்க வந்து இந்தியா டெல்லி மட்டும்தான் இந்தியாவா அப்படின்னு கேட்குறது அவங்களுடைய ஐடியாலஜிக்கு எதிரான படம் அது பராசக்தி. ஆனால் அதுலேயும் நிறையா 64 இடத்துல அதையும் கட் கொடுத்துருக்காங்க, கட் பண்ணிட்டாங்க, ரிவைசிங் போயிருக்காங்க, போராடி வாங்கிட்டாங்க. ஆனால் இதில் ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்குது இந்த படத்துக்கு. யாரோ வெளியிலேருந்து வந்து லெட்டர் ஒரு முட்டை கட்டாசி மாதிரி போட்டிருக்கிறாங்க போல். இப்போ அதுதான் இங்கே இந்த படத்துக்கு சிக்கல். இவங்க தயாரிப்பாளர் தரப்பு படம் ரிலீஸ் ஆலையை நீங்கள் எப்படி அப்ஜெக்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. படம் வந்த பிறகு தான் தெரியும். ஏன்னா இல்லை அரசியல் பேசியிருக்காரு, ஒருவேளை இப்போ பாஜகவை டச் பண்ணி பேசியிருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பகவந்த் கேசரி படம் தாங்கிறது 100% உண்மை. ஓகே சார். ஆனால் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் அரசியலுக்கு வர காரணம் ஆமாம், அவருடைய போர்ஷன் எக்ஸ்ட்ரா 3 மணி நேரம் 3 நிமிஷம் 28 செகண்ட் அப்படிங்கிறாங்க அந்த படத்தினுடைய டியூரேஷன். அதுவே பெரிய விஷயமா இருக்குது. அப்போது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour ஃபுட்டேஜ் வந்து இவங்க புதுசாக விஜயனுடைய அரசியல் பேசுகிற காட்சிகள்லாம் எடுத்திருப்பாங்க போல். ஸோ சிவகார்த்திகேயன் ஆடியோ லஞ்ச்லேயும் பேசியிருந்தார். இது வந்து அண்ணன் தம்பி பொங்கல் தான். ஸோ ஃபஸ்ட்டு அண்ணனோட படத்தை பார்த்துட்டு தம்பியோட படத்தை பாருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இவ்வளோ நாள் போட்டி அப்படின்னு சொல்லி 2 பேர் சைடையும் பிரச்சனை போனாலும் அவரே கிளாரிஃபையும் பண்ணிட்டாரு. ஸோ இந்த படத்துக்கு எப்படி சார் பாக்ஸ் ஆஃபீஸில் எப்படி வரவேற்பெல்லாம் கிடைக்கும்? இல்லை, 2 படமே அதர் லாங்குவேஜில் வந்து பெருசாக போகாது. ஏன்னா ஒரு இந்திய எதிர்ப்பை மையப்படுத்தி வர்ற படம். கேரளாவிலையோ கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலையோ இந்த படம் அவங்களுக்கு பெருசாக அந்த வரலாறு தெரியாது, கனெக்ட் ஆகாது பரசாக்கு. இந்த படம் ஆல்ரெடி தெலுங்கு படம் தான். அப்படிங்கும் போது 2 படமுமே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் போட்டி. அண்ணன் தம்பி போட்டி தமிழ்நாட்டுக்குள்ளே கூட நிப்பாட்டிக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போட்டி இருக்குது. மற்றபடி ஜனநாயகனுக்கு ஒரு பெரிய விஜய்க்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு 3 நாள் ஃபுல் பண்ணிடுவாங்க. எப்படியும் படத்தை எப்படி இருந்தாலும் படத்தை ஃபுல் பண்ணி ஓட வச்சுருவாங்க. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பல்காக லீவ் வருது, பொங்கல் லீவு. அப்போ ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய படங்கள்லாம் ஒரு சாய்ஸ் அந்த படத்தை சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா இந்த சென்சார் அப்படின்ற பிரச்சனைக்கு தான் சோஷியல் மீடியாவில் பற்றி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. பட் நீங்கள் சொன்னதுலேருந்து ஓகே, January 9 ஜனநாயகன் பராசக்தி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்மளும் ஆனந்தம் பொங்கலாக வந்து கொண்டாடுவோம். தேங்க்யூ ஸோ மச் சார்.